அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய வீக்கெண்டு ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த vlog வந்து முதல் நாள் தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த vlogல நான் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, என்னோடய வீக்கெண்டு ஷாப்பிங் கிளிப்ஸு, அப்புறம் ஃப்ரைடே ஸ்பெஷல் லன்ச் ரெசிபீஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா, அல் பலதி சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கிறேன். இந்த அல் பலதி கடையில் சீ ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் நாளைக்கு ஃப்ரைடேக்கு ப்ரான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் வாங்குறதுக்காக அல் பலதி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன். லாப்ஸ்டர்லாம் வச்சுருந்தாங்க. சீ ப்ரான்ஸுமே நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த ப்ரானெல்லாம் ஆர்டர் பண்ணி க்ளீன் பண்ண கொடுத்துட்டு மீதி தேவையான காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன். பால், தயிர், நெக்ஸ்ட்டு வீக்குக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். கேரட்டு, கொஞ்சமாக தக்காளி, அப்புறம் ஃப்ரூட்ஸில் ஆரஞ்சு, பைனாப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த தடவை வெஜிடபிள்ஸ் நான் அந்தளவுக்கு நிறையா வாங்கலை, கொஞ்சம் தான் எனக்கு தேவைப்படுது, அதனால கொஞ்சம் தான் வாங்கியிருக்கிறேன். கிச்சன் கிளீனர் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா கிட்ஸுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன். டோனட்ஸு, அப்புறம் ஸ்வீட்டு, காரம் இது எல்லாமே வாங்கிட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீக்குக்கு தேவையானது எல்லாமே. இது பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு அரபிக் டெசர்ட்டு. இது பேர் அலி. இந்த டெசர்ட்டு ரொம்ப கொஞ்சம் நல்ல மைல்டான இனிப்போடு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு. அடுத்ததாக இந்த காரமும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஷவர்மாவும் வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த பலதி கடையில் மேலே ஒரு தனி ஃப்ளோரே வச்சுருக்காங்க கிச்சன் ஐட்டம்ஸ்க்காக. ஸோ அதையெல்லாம் பார்க்குறதுக்காக மேலே வந்துட்டுருக்கிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிச்சன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. செராமிக் ஐட்டம்ஸு, செராமிக் கிளாஸ்வேர்ஸு, அப்புறம் மெலமைனு இது எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. அதோடு சேர்த்து சில்வர் பாத்திரம், அப்புறம் இரும்பு பாத்திரம், எல்லா விதமான கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. பட் நான் எதுவும் வாங்கலை. எப்படி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு தான் ஜஸ்ட்டு பார்த்துட்ருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் புதுசாக நாங்கள் வாங்கியிருக்கிற லவ் பேர்ட்ஸு. இப்போது ஃப்ரைடே அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வீட்டில் இட்லி தோசை மாவுலாம் இல்லை. ஸோ மக்ரூனி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சிகம் போட்டு வெஜிடபிள் மக்ரூனி தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த மக்ரூனியுமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே பக்காவாக சூப்பராக வந்துருந்துச்சு வெஜிடபிள் மக்ரூனி. இது கூடவே நான் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன். வீட்டில் ஸ்வீட் மெலன் இருந்தது. ஸோ அதை போட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸும் இப்போது ரெடி பண்ண போகிறேன். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து ஒரு விட்டமின் சி ரிச் ஜூஸ், ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ அதனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்வீட் மெலன் இருந்ததுனால ஸ்வீட் மெலன் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரைடேயில் ஸ்பெஷல் லன்ச்சு செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காய்கறி எல்லாம் வெட்டிகிட்டு இருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்திங்க அப்படின்னா கீ ரைஸும் ப்ரான் கறியும் தான் செய்யலான்னு இருக்கிறேன். ஸோ காய்கறி எல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா கீ ரைஸ் செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ ரைஸுக்கு தேவையான தண்ணி கொதிச்சிட்ருக்குது. இதில் அரிசி களைஞ்சி வச்ச அரிசி போட்டுட்ருக்கிறேன். இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ப்ரான் கறி செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், அப்புறம் 2-3 துண்டு கிராம்பு போட்டு தாளித்த பிறகு ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 பெரிய சைஸு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வதக்கிட்டு இருக்கிறேன்.
வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸு தக்காளி, 2 பெரிய சைஸு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக மசிய வெந்து வரணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்றேன். இந்த ஸ்டேஜில் மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதுனால நல்ல ஒரு கலர் வரும் நம்ம கிரேவிக்கு. அப்புறம் காரத்துக்காக வந்து சாதாரண மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து தனியாத்தூள் ஒரு 8 ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ப்ரான் கிரேவியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தேங்காயெலாம் சேர்க்கலை, தேங்காய் பாலும் சேர்க்கலை. இந்த திக்னஸ்க்கு இந்த மசாலா தூள் மட்டும்தான், இந்த கொத்தமல்லி தூளோட திக்னஸ் மட்டும்தான் இந்த கிரேவியில். இருந்தாலுமே வந்து இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கீ ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி, புரோட்டா, நான் இந்த மாதிரி எது கூட வேணுனாலும் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொதித்து வந்துருச்சு. இதில் வந்து நான் தயிர், அப்புறம் மிளகு ஜீரகத்தூள்லாம் சேர்க்க மறந்துட்டேன், அதெல்லாம் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 கிலோ மாதிரி 1 கிலோ இருக்கும், கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து ப்ரானை வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இந்த கிரேவியில் நான் சேர்த்துக்கிறேன். ப்ரான் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரான்லேருந்தே தண்ணி விடும். ஸோ அதனால் வந்து தண்ணி சேர்க்காமல் வெறும் ப்ரான் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் ப்ரான் வந்து நிறைய இருக்கிற மாதிரி, மசாலா வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்கள். ப்ரான் நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணி சேர்க்காமலேயே இந்த அளவுக்கு தண்ணி வந்து அதுவாகவே தண்ணி விட்டு வந்திருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போது ப்ரான் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இப்போது திறந்து வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்து ரெடி ஆகிருக்குது அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் வந்து கீ ரைஸு செஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து தம்மில் போட்டு கீ ரைஸுமே இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக வந்து கீ ரைஸு சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கிரேவியில் ப்ரான் கிரேவியில் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா என் மேலே வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலை இது. நம்மளோட ப்ரான் கறி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். கீ ரைஸ்க்கு அட்டகாசமான காம்பினேஷனாகவும் இருந்தது இது. இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விலாக் இதோட முடியுதுங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.